அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு தமிழக பண்பாடு. இந்த தலைப்பானது 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார். இந்த பண்பாடு என்ற சொல்லோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா பண்படு. கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிக. குறிஞ்சி யாமம் கரெக்ட் தான். முல்லை மாலை கரெக்ட். மருதம் வைகரை கரெக்ட். பாலை ஏற்பாடு இது தவறு. பாலை திணைக்கு வந்துட்டு நண்பகல் வரணும். ஏற்பாடு வந்துட்டு நெய்தல் திணை வரணும். கீழ் காண்பனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. பாரி முல்லைக்கு தேறிந்தவர் இது சரிதான். பேகன் அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்தவர் இது தவறு. பேகன் வந்துட்டு மயிலுக்கு போர்வை தந்தவர். ஆய் அண்டிரன் நீல நாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிவித்தவர். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்தவர். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பாரி முல்லைக்கு தேறிந்தவர் இதுதான் கரெக்ட். எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் என்னன்னா, ஓரி தன் நாட்டை இரவலர்களுக்கு பரிசாக கொடுத்தவர். காரி குதிரைகளை பரிசாக கொடுத்தவர். நல்லி தன்னிடம் உள்ள அனைத்தையும் முட்டாது கொடுத்தவர். பொறுத்துக. தொண்டி திண்டிஸ் முசிறி முசிறிஸ் பொற்காடு பகிரி குமரி குமாரி இதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா 3142 தான். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார்? ஹிப்போக்ரேட்டஸ். இவரு கிரேக்க மருத்துவரா இருந்தா கூட இந்திய மருத்துவ முறைகளை தான் இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. இவரு மிளகை இந்திய மருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று: உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என தொல்காப்பியம் கூறுகிறது. காரணம்: நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். இது வந்துட்டு கூற்றும் காரணம் சரிதான். 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. அது என்னன்னா, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் தான் மலைப்படுகடம். பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள். இதுக்கு வந்துட்டு பட்டயங்கள் தான் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12. இல்ல, இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 7 தான். புறப்பொருள் வெண்பா மாலை தான் என்ன சொல்லிருக்கோம்னா புறத்திணைகளை 12 அப்படின்னு சொல்லியிருக்கோம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை இது சரிதான். மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகை திணை தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா பாடான் திணை தான் வரும். பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவர் இது சரிதான். இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 4 சரி. சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த ரிமைனிங் இருக்க 3 ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா தலவானூர், மாமண்டூர், மண்டகப்பட்டு இது 3மே மகேந்திரவர்மன் கால கல்வெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.